மருத்துவ செலவுக்காக எடுத்துகிட்டு போன பணத்தை பறி கொடுத்துட்டு இந்த பெண்கள் தவிக்கிற மாதிரி நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் இப்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் 50,000க்கு மேலே ஆவணங்கள் இல்லாமல் பணம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் தக்காளி வியாபாரியிடம் 53,000 பறிமுதல், மருத்துவ செலவுக்கு கொண்டு சென்ற 2 லட்சம் பறிமுதல்னு நம்ம செய்திகளை பார்க்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு பணம் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும்? உரிய ஆவணங்கள் வச்சிருக்கணும் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன ஆவணம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் 50,000க்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வங்கியிலிருந்து பணம் எடுத்ததுக்கான ரசீது, அதாவது வித்ட்ராவல் ஸ்லிப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் ஏடிஎம்ல எடுக்கிறீங்கன்னா ஏடிஎம் ரெசிப்ட் கையில் வச்சிருக்கணும். நான் ஒரு வியாபாரிப்பா, பேங்க்லேருந்து எடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுடைய வணிக பதிவேடு, அதாவது ஜிஎஸ்டி அல்லது ட்ரேட் லைசன்ஸை வந்து காட்டி என்ன வியாபாரத்துக்காக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பொருட்களை வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பில்லு அல்லது இன்வாய்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு விவசாயி, விளைபொருட்களை விற்ற பணத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அல்லது தனியார் வியாபாரிகளிடம் அந்த பொருளை விற்றதுக்கான பில்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அல்லது இடுபொருள் வாங்குறதுக்காக பணம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான சிட்ட அடங்கல், அதாவது விவசாய நிலத்துடைய உரிமையாளர் நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கான நகல் வந்து வச்சுருக்கிறது நல்லது. சப்போஸ் கூட்டுறவு வங்கியில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வங்கியுடைய பண பரிமாற்ற சான்றிதழை வச்சிருக்கலாம். இது எதுவுமே இல்லப்பா, நிலம், வீடு அல்லது சொத்து வாங்குறதுக்காக பணம் கொண்டு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்பவுமே பேங்க் மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ லிக்விட் கேஷ் கொண்டு போகிறத தவிர்த்துடுங்க. அதுவே மருத்துவமனை செலவுக்காக பணம் கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னால் சிகிச்சைக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஹாஸ்பிட்டல் பில், பாஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து வச்சிருக்கிறது நல்லது. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் கடன் வாங்கிட்டு தான் போவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டா லாஸ்ட் மினிட் ஹரிபரியை கண்டிப்பாக தவிர்த்திடலாம். அதே மாதிரி திருமண செலவுக்கான பணமோ அல்லது திருமணம் முடிஞ்சு மொய் பணமோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா திருமண பத்திரிகை, மொய் நோட்டு புத்தகம் இந்த மாதிரி வச்சிருக்கிறது நல்லது. அதுவே நகைகளை வச்சுருக்கீங்க அப்படின்னா கடையில் அந்த நகையை வாங்கினதுக்கான ஒரிஜினல் பில் இருக்கணும். குடும்ப விசேஷங்களுக்காக பழைய நகைகளை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நகையுடைய உரிமையாளர் நான் தான் அப்படிங்கிறதுக்கான அடையாள சான்று வச்சிருக்கணும். அதுவே கல்வி செலவுக்காக பணம் கொண்டு போகிறீங்கன்னா அந்த மாணவர் இந்த கல்வி நிறுவனத்தில் தான் படிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான சான்றிதழும் அந்த கல்வி நிறுவனத்துடைய கட்டண விவரமும் வச்சிருக்கலாம். ஸோ இது வந்து 50,000க்கு மேலே பணம் கொண்டு போனால் நீங்கள் வச்சிருக்க வேண்டிய ஆவணங்கள். அதுவே 10,000க்கு அதிகமான மதிப்புள்ள பொருட்களையோ மதுபானங்களோ அல்லது இதர பொருட்களை கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உரிய ரசீது இருக்கணும், இல்லைனா அதையும் பறிமுதல் செய்வாங்க. ஆனால் அதே மாதிரி 10 லட்சத்துக்கு மேலே சரியான ஆவணங்களோட நீங்கள் கொண்டு போனாலும் கூட அதை பற்றி வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவித்து விரிவான விசாரணையை நடத்துவாங்க. அண்ட் எப்போவுமே பணத்தை எடுத்துகிட்டு போகிறவங்களுடைய அடையாள சான்று, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு அல்லது லைசன்ஸ் வந்து கைவசம் வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, ஆனாலும் நீங்கள் கொண்டு போன பணத்தை பறிமுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா பயப்படாதீங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட குறைதீர் குழுக்கிட்ட உங்களுடைய உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து உங்கள் பணத்தை திரும்ப பெறதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் சரியான ஆவணங்களை காட்டுனீங்க அப்படின்னா அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.